நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம், கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Arise for God, ablaze for God, anchor in God, we will do anything for God. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அப்ளைஸ் ப்ரோக்ராம்ல உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சந்தோஷம் தானே? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல நான் உங்களுக்கு ஒரு கேம் வைக்க போறேன். க்ளூ கேம் தானே ஜேட்டோ? அப்படினா நான் ஆளுக்கு ஒரு க்ளூ கொடுப்பேன். அதை பயன்படுத்தி அங்க இருக்கிற கிஃப்ட எடுத்துட்டு வரணும். ஓகேவா? யாரு ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே ஜேட்டோ. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. இது உனக்கு, இது உனக்கு. மிச்சு, நீ ஃபர்ஸ்ட் வாசி. ஓகே ஜேட்டோ. நீ எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். உபாகமம் 16:12. நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். யாத்ராகமம் 24:12. இந்த 2 வசனத்திலும் உள்ள ஒரே அர்த்தமுள்ள இடம் எது? ஓ, ஒருவேளை கமாண்ட்மெண்ட் ஸ்டாச்சுவா இருக்குமோ? போய் பாப்போம். போ. சரி, நீ வாசி. உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இந்த 2 வசனத்திலும் உள்ள ஒரே அர்த்தமுள்ள இடத்தின் அருகே உள்ளது. எந்த இடமா இருக்கும்? பிரேயர் அண்டர் இருக்குமா? சரி, போய் பார்க்கலாம். போங்க. இதான் அந்த இடம். பின்னால இருக்கான்னு பாப்போம். எங்க? ஐயோ, இங்கதான் இருக்கும். சரி, போய் தேடி பாப்போம். எங்க இருக்கு? எங்க இருக்கு? இங்க இல்லையே. இங்க இருக்குதா? இங்க இல்ல. இங்கதான் இருக்கு. இத நம்ம தான் முதல்ல எடுத்துட்டு போய் கேமை வின் பண்றோம். ஐயோ, இங்க இல்ல. அந்த சைடு போய் பார்க்கலாம். ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியல. இங்க இருக்கு. நான் ஃப்ரூட்ஸ கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு பேக் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ். நான் தான் ஃபர்ஸ்ட் வின் பண்ண போறேன். சரி போகலாம். கேமா தாத்தாவா? தாத்தா எப்பவுமே இங்கதான் இருப்பாரு. நம்ம கேம பார்க்க வேண்டியதுதான். இந்த தாத்தாவை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கே. இந்த ஃப்ரூட்ஸ் இந்த தாத்தா கிட்ட கொடுக்கலாமா? கேம கூட அப்புறமா வின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் இப்ப தாத்தா கிட்டே கொடுத்துடலாம். இந்தாங்க தாத்தா, இதை வச்சுக்கோங்க. என்ன, நம்ம மிச்சுவையும் ஜொயானாவையும் காணுமே. அதோ வராங்க பாருங்க. வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா ஜேட்டோ. வழியில ஒரு தாத்தா ரொம்ப பசியோட இருந்தாங்க. அவங்க கிட்ட கொடுத்துடும் ஜேட்டோ.
சரி, அப்ப நம்ம கேம்ல வின் பண்ணது நம்ம ஜெயனா. என்ன ஜெயிட்டோ, நான் தானே கொண்டு வந்தேன், நீங்க எப்படி அவளை சொல்லலாம்? அதுவா, கேம் அந்த கிஃப்டை எடுக்கிறது இல்ல, யார் அந்த தாத்தாவுக்கு உதவுறாங்கிறது தான் அந்த கேமோட முக்கியமே. நாம நல்ல இரக்க குணம் உள்ளவங்களா இருக்கணும்னு இயேசு சாமி விரும்புறாங்க. பாவியான மனிதர்களான நம்மீது இரக்கம் வச்சு மனிதனா வந்தாரு. அவர் பிள்ளைகளாகிய நாமும் மற்றவர்களுக்கு இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனம் கூட சொல்லுது, உங்கள் பிதா இரக்கமுடையவரா இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களா இருங்கன்னு பைபிள் சொல்லுது. கேம்ல வின் பண்றதை விட தேவ சாயலை வெளிப்படுத்துறது தான் முக்கியம். இன்னைக்கு நாம இந்த அப்லேஸ்ல இரக்க குணம் உள்ளவங்களா இருக்கணும்ன்ற தலைப்புல நிறைய காரியத்தை தெரிஞ்சுக்க போறோம். ஓகே ஜெயிட்டோ. இப்ப நம்ம ஒரு சூப்பரான சாங் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே ஜெயிட்டோ. Over to action song. Rise for God, a place for God, anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் இந்த அப்லேஸ் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். எஸ், இந்த மந்தோட தீம் உங்களுக்கு தெரியும்ல, உற்சாகமாய் இரக்கம் செய். நம்ம உற்சாகமாக இரக்கம் செய்யணும் அப்படின்ற டாபிக் பற்றி தான் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லும் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம் குட்டீஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணலாம், ஓகேவா? பி லைக் ஜீசஸ்ன்ற பாட்டு எல்லாருக்கும் நல்லா தெரியும் தானே? இப்போ எல்லாரும் நம்ம அதை ஆக்ஷனோட பண்ண போகிறோம், சரியா? நம்ம ஏசப்பா போல் இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த பாட்டில் பார்க்குறோம். நம்ம ஏசப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவங்களாம், நம்மளும் ஏசப்பா போலவே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருக்கணும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷனோட பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஓகே, வித் மியூசிக். ஜபத்தில் வல்லமை இருந்தது, அவர் கரத்தில் அற்புதம் இருந்தது. ஜபத்தில் வல்லமை இருந்தது, அவர் கரத்தில் அற்புதம் இருந்தது. நீயும் நானும் அவரை போல மாறணும், அவர் அன்பிலே அனுதினமும் மூழ்கணும். நீயும் நானும் அவரை போல மாறணும், அவர் அன்பிலே அனுதினமும் மூழ்கணும். Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. தாழ்மை இருந்தது, அவர் வாழ்வில் பரிசுத்தம் இருந்தது. அவர் செயலில் தாழ்மை இருந்தது, அவர் வாழ்வில் பரிசுத்தம் இருந்தது. நீயும் நானும் அவரை போல மாறணும், அவரை போல பொறுமையாக இருக்கணும். நீயும் நானும் அவரை போல மாறணும், அவரை போல பொறுமையாக இருக்கணும். Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Oh, 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 Wow, குட்டீஸ்,
குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. எஸ், நம்மளும் ஏசப்பாவை போலவே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இன்னொரு சாங் பண்ணலாமா? ஸோ இஃப் காட் இஸ் வித் மீ நத்திங் கேன் ஷேக் மீ. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் தானே? எஸ், நம்ம உலகத்தில் இருக்கிறதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இயேசுவின் அன்பு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். நம்ம இரக்கமுள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னா ஏசப்பாவோட அன்பு நமக்கு வேணும். ஸோ நம்ம இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷனோட பண்ண போகிறோம். ஓகேவா? இன்னொரு வசனம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம வந்துட்டு உற்சாகமாக இரக்கமுள்ளவங்களாக இருந்தோம் அப்படின்னா ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நம்ம இருப்போமா? ஸோ நம்ம வந்துட்டு உற்சாகமாக இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த பாட்டை எல்லோரும் ஆக்ஷனோட சேர்ந்து பண்ணுவோம். ஓகே, வித் மியூசிக். God is with me, nothing can shake me. If God is with me, nothing can shake me. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த உலகில் உள்ளவை வேண்டாம். வேண்டும் வேண்டும் வேண்டும், என் நேசரின் அன்பு வேண்டும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த உலகில் உள்ளவை வேண்டாம். வேண்டும் வேண்டும் வேண்டும், என் நேசரின் அன்பு வேண்டும். If God is with me, nothing can shake me. If God is with me, nothing can shake me. E-I-O-U வாவல் சிறந்தால் இங்கிலீஷ் ட்ரூத். நமது வாழ்வில் இயேசு இருந்தால் லைஃபே எல்லாம் நியூ. A-I-O-U வாவல் சிறந்தால் இங்கிலீஷ் ட்ரூத். நமது வாழ்வில் இயேசு இருந்தால் லைஃபே எல்லாம் நியூ. If God is with me, nothing can shake me. If God is with me, nothing can shake me. Is with me, nothing can break me. His grace is with me, nothing can break me. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த உலகில் உள்ளவை வேண்டாம். வேண்டும் வேண்டும் வேண்டும், என் நேசரின் அன்பு வேண்டும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த உலகில் உள்ளவை வேண்டாம். வேண்டும் வேண்டும் வேண்டும், என் நேசரின் அன்பு வேண்டும். His grace is with me, nothing can break me. His grace is with me, nothing can break me. வாவ் குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. இங்கே இருக்கிற குட்டீஸும் ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணாங்க. நீங்களும் ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க குட்டீஸ். இன்னொரு வசனம் இருக்குது, நம்ம ஏழைகளுக்கு இறங்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு கடன் கொடுக்குற மாதிரி அப்படின்னு, அப்படி தானே? ஸோ நம்மளும் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம கிளாஸில் நம்ம கூட படிக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு உதவி பண்ணலாம். ஒருவேளை அவங்களுக்கு தேவைகள் ஏதாவது இருக்கலாம், அப்படி தானே? ஸோ நம்ம முடிஞ்சால் நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்டு, அம்மா இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, நம்ம ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்டு பண்ணலாம்ல. ஸோ நம்ம அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம உற்சாகமாக என்ன பண்ணணும், இறக்கம் செய்யணும். ஓகேவா குட்டீஸ்? அப்படின்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஓகே, ஸோ நம்ம அடுத்த செஷன் போகலாமா? ஓவர் டு நெக்ஸ்ட் செஷன். ஜேட்டு, அங்க பாரு, அந்த செடியெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஆனா நம்ம வீட்ல வச்சா மட்டும் ஏன் செடியெல்லாம் வளரவே மாட்டேங்குது? அந்த செடியெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னே தெரியல ஜேட்டு. உனக்கு கார்டன் மெயின்டெனன்ஸ் பத்தி தெரியணும், அப்படிதானே? ஆமா ஜேட்டு. சரி, இப்போ நாம அதை தெரிஞ்சுக்கலாமா? ஓகே ஜேட்டு, ஓவர் டு கார்டன் மெயின்டெனன்ஸ். குட்டீஸ், நம்ம வந்து இப்போ தோட்டம் அமைப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து பூச்செடிகள், பழச்செடிகள் இதெல்லாம் வளர்க்குறது எப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
பழச்செடிகளில் ஏகப்பட்ட பழங்கள் இருக்குது. அதை நம்ம சிம்பிளாகவே நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துக்கலாம். அதால் ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு இருக்குது. அதனால் இதை பெருசாக நம்ம விவசாயம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. சிம்பிளாகவே நம்ம வீட்டில் வச்சு அதை வளர்த்துக்கிடலாம். அதில் சப்போட்டா, மாவு, பிலாவு, அத்தி, ஆரஞ்சு அப்படி நிறைய பழ வகைகள் இருக்குது. பூச்செடிகளில் வந்து ரோஸு, மல்லி, பிச்சி, செம்பருத்தி, பவளமல்லி, பாரிஜாதம், அரளி, செண்பகம், பன்னீர்பூ, தாழ்பூ செடி, அது மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது நிறைய. இந்த செடிகளை வீட்டில் வச்சு வளர்க்கணுன்னா நல்ல செம்மண் போட்டு கொஞ்சம் சாணி உரத்தை அதில் மிக்ஸ் பண்ணி அதை நம்ம ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்கணும். அப்பப்போ கொஞ்சம் தேவைக்கு நம்ம உரம் வச்சு வளர்த்துக்கலாம். ஏதாவது நோய் எதாவது வந்தால் லேசாக மருந்தடித்து இது பண்ணாலே நல்லா வளரும். அதில் வேறு ஒன்றும் அதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை உங்கள்கிட்ட இப்போ மொட்டை மாடி தான் இருக்குன்னா அதில் இப்போ எல்லாம் போன்ஸா ஐட்டங்கள் நிறைய வச்சுக்கலாம். எல்லாமே போன்ஸா ஐட்டங்கள் தான். பெரிய உயரமாக வளராது, மரம் மாதிரி வராது. சிம்பிளாகவே நம்ம வளர்த்து வச்சுக்கலாம். இப்போ அதிலே நம்ம இப்போ கொய்யாவா எல்லாம் ஒட்டு இருக்குது, அத்தி வச்சுக்கலாம், அப்புறம் சீத்தா வச்சுக்கலாம். பின்ன பல வகைகளில் நிறைய செடிகள் இருக்குது. அதுகளை பூரா நம்ம மொட்டை மாடியிலே வளர்த்துக்கிடலாம். காய்கறிகளும் வளர்த்துக்கிடலாம். அதையும் நம்ம ஒரு கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சு அதில் எல்லா காய்கறி நம்ம வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், தடியங்காய் எல்லாமே நம்ம தொட்டியில் வச்சு வளர்த்துக்கிடலாம். நம்ம வீட்டில் இப்போது மூலிகை செடிகள் கூட நம்ம வளர்த்துக்கிடலாம். அது நமக்கு நிறைய யூஸ் ஆகும். நிறைய இப்போ மருத்துவ குணமாக உள்ள மூலிகை நிறைய இருக்குது. ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்குது. அதையும் நம்ம நம்ம வீட்டிலே வளர்த்துக்கிடலாம். தொட்டியில் வச்சு கூட வளர்த்துக்கிடலாம். அதில் இப்போ அந்த ரணகல்லி இருக்குது, அப்புறம் தூதுவளை, கண்டங்கத்திரி, அப்புறம் சீர்பச்சலை இருக்குது. இப்படி நிறைய மூலிகை செடிகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம வளர்த்துக்கிடலாம். தொட்டியில் வச்சு வளர்த்துக்கிடலாம். சீர்பச்சலைன்னு நம்ம பிள்ளைகளுக்கு சீர் தட்டினா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த தூதுவளை அதுக்கு சளிக்கு பயன்படுத்திக்கலாம். அப்புறம் விக்ஸு துளசி இருக்குது, அதை நம்ம தலையில் தேய்ச்சா சலதோஷத்துக்கு நல்லாயிருக்கும். துளசி இருக்குது, அதை நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்டா அது நல்லது. அப்புறம் ரணகல்லி இருக்குது, அதை சாப்பிட்டா கல் அடப்புக்கு கிளியர் ஆகும், கல்லடப்பு இருக்காது அதை சாப்பிட்டா. அப்படி நிறைய இதுகளுக்கு யூஸ் ஆகும். நம்ம கீரை வகைகள் வந்து மாடியில் வளர்க்கணுனாலும் வளர்த்துக்கலாம். நல்ல பெரிய பேசன் மாதிரி வச்சு அதில் நம்ம விதையை போட்டு நல்ல மண் போட்டு வச்சு அதில் விதையை பாய் விட்டால் அது தன்னாலே முளைச்சிரும். முளைச்ச பிறகு அதில் நிறைய கீரைகள், தண்டங்கீரை இருக்குது, அரைக்கீரை இருக்குது, பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, நிறைய கீரைகள் இருக்குது. அந்த வகைகளை நம்ம மாடியிலே வளர்த்துக்கிடலாம். தொட்டியில் கீழே தரையில் நடுததா தரையிலேயே நம்ம நல்ல மண்ணை குழி எடுத்து அதில் கீரைகளை கொஞ்சம் கொஞ்சம் விதையை போட்டு விட்டால் அப்படியே எல்லா கீரைகளுமே வளரும். அதில் தரையிலையும் வளர்த்துக்கிடலாம். கொஞ்சம் வெயில் உள்ள இடங்களில் வைக்கணும், ரொம்ப நிழல் இருக்க இடத்துல வைக்காமல். கீரைகள் நம்ம அதிகமாக கீரை சாப்பிடும்போது ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அப்புறம் மலச்சிக்கல் இருக்காது. அதிகம் கீரைகள் நம்ம சாப்பிடும்போது அதில் நிறைய பயன்கள் நமக்கு இருக்குது. ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். அதுவும் டெய்லி சாப்பிட்றது நல்லது. இப்போ வந்து நம்ம சின்ன பிள்ளைகள் குட்டீஸ் பூராமே செல்ஃபோனை வச்சு விளையாடுதாங்க. இதால் என்ன செய்யணும், அவங்க உடம்பு சோர்வு அடைஞ்சிரும். அப்புறம் கண் பார்வை வந்து சீக்கிரமே இழந்துருவாங்க. இவங்க நினைக்காங்க நம்மளை தொந்தரவு பண்ணாமல் பிள்ளைகள் செல்லை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க நினைக்காங்க. இதால் குழந்தைக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்கும் அது பாதிப்பு தான். அதால் நன்மை ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி செடி வளர்க்குறது, அந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்போது அந்த உடம்புக்கு, அந்த பிள்ளைகளுக்கும் நல்லது, நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இதை செல்ஃபோன் வச்சு விளையாடுறதுனால அந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக பாதிப்பு தான். அதால் நன்மை ஒன்றுமே கிடையாது. இதை பார்த்துக்கிட்டு இருக்க பெற்றோர் வந்து இனிமேல் செடி வளர்க்க, மரங்கள் வளர்க்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. குட்டீஸுகளும் இதை செடி வளர்க்கணும், மரம் வளர்க்கணும்னு ஆர்வமாக செயல்படுங்க. ஜேட்டு, கார்டன் மெயின்டெனன்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட் மிச்சு. செடி வளர தண்ணி, மண், சூரிய ஒளி தேவை. அது மாதிரிதான் நாம கர்த்தருக்குள்ள வளர்றதுக்கு பிரேயர், பைபிள் ரீடிங்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப பிரேயர் டைம்க்கு வந்திருக்கோம். ஓவர் டு பிரேயர் டைம். A place for God.
பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அப்படி தானே? ஆனால் இப்போது நம்ம ஒரு முக்கியமான செக்மெண்ட்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காரியத்தை பற்றி அறிஞ்சு அதற்காக ஜெபிச்சுட்டு வரோம். இன்றைக்கி கூட நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாமா? சிறு பிள்ளை என்று சொல்லாதே என்று சொல்லி சிறு பிள்ளையாம் எரேமியாவை தேசங்களை திருப்பும் ஊழியராக்கியது போல ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் நாட்டுக்காக ஜெபிக்கவும் நம் நாட்டை தேவனண்டை திருப்பும் ஊழியராக மாற நாம் ஜெபிக்கணும். ஏன்னா இன்னைக்கு சிறு பிள்ளைகளிடம் நிறைய பாவக்கிரியைகள் பெருகிடுச்சு. சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாயிட்டாங்க. படிக்க வேண்டிய வயதில் சிறுவர்கள் தவறான பழக்கங்களுக்கு பிசாசு அவர்களை கொண்டு போய் அவர்கள் சிந்தையை கெடுத்து விடுகிறான். எனவே இந்த நிலைமை மாறி சிறு பிள்ளைகள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகி சிறு பிள்ளைகள் துதி வீரர்களாய் ஜெப வீராங்கனைகளாய் ஊரெங்கும் தேசமெங்கும் நற்செய்தி அறிவிக்கிற மிஷனரிகளாய் எழும்ப நாம் பாரத்தோடு ஜெபிக்கலாமா குட்டீஸ்? என்ன குட்டீஸ், எல்லாரும் வீடியோ பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைங்க எவ்வளோ காரியத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்கல்ல. இந்த அடிமைத்தனம்லாம் மாறணும், ஏசப்பா அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காக பாரத்தோடு ஏசப்பாவை பார்த்து ஜெபிப்போமா? எல்லாம் முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஏசப்பாவை பார்த்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த வேலையில் கூட எங்கள் தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. சிறு பிள்ளைகள் அநேக காரியத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோமே. இந்த அடிமைத்தனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை கர்த்தர் நீங்க தொடும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அடிமைத்தனங்களை கர்த்தர் நீங்க மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்க அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கர்த்தர் நீங்க தொடுங்க, சந்திங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நீங்க விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். நீங்கள் விடுதலை கொடுத்து வழி நடத்துங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்போ கூட இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்க க்ளோரி ஜெபிப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? எஸ்ஸப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி எஸ்ஸப்பா. இந்த நாளையும் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எஸ்ஸப்பா. இங்கே நாங்கள் சந்தோஷமாக விடுதலையோடு இருக்கிறோம் எஸ்ஸப்பா. ஆனால் எத்தனையோ சின்ன பிள்ளைங்க பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்கப்பா, ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்கப்பா, டிவிக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அது அடிமைத்தனம், அது ஒரு பாவம்னே தெரியாமல் இருக்கிறாங்க எஸ்ஸப்பா. அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களும் கத்த நீங்கள் ரட்சிங்க எஸ்ஸப்பா. எத்தனையோ சின்ன பிள்ளைங்க இந்த வயசுல போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்கப்பா. அவங்களெல்லாம் ரட்சிங்க ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்தில் இந்த விடுதலையாக்குங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்லப்பா, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்னு சொன்னீங்கல்லப்பா. விடுதலையாக்குங்க ஏசப்பா. ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களும் ரட்சிங்க ஏசப்பா. ரட்சிக்க கூடாதபடி உங்கள் கை குறுகி போகல ஏசப்பா. ஒரு விஷயம் இறங்குங்க ஏசப்பா, இறங்குங்க ஏசப்பா. எல்லா சின்ன பிள்ளைங்களும் ரட்சிக்கப்படணுன்றது தானே ஏசப்பா உங்கள் ஆசை. சின்ன பிள்ளைங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் அக்கினியை போடுங்கப்பா. அந்த சின்ன பிள்ளைங்களும் ரட்சிக்கப்படணும். அடிமைத்தனத்தில் இந்த விடுதலையாக ஏசப்பா. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் ஏசப்பா. நீங்க அப்படியே செய்ய போகிற அன்பருக்காக நன்றி. மீட்பர் மர்மரட்சகருமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், அடுத்த ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். மோகனங்களுக்கு ஏசப்பா கொடுத்த தரிசனத்துக்காக ஜெபிக்க போகிறோம். 50 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதில் 5 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அதுலேயும் விசேஷமாக சிறுவர் ஊழியத்திற்காக ஏசப்பா ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காங்க. 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதில் 1 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். பார்த்தீங்களா குட்டீஸ், ஏசப்பா நம்மளை நம்பி எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இதை நிறைவேற்றக்கூடிய கிருபையும் ஞானத்தையும் பலத்தையும்
பலத்தையும் ஏசப்பா தரணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காக ஜெபிப்போமா? எல்லாம் கண்களை மூடி ஏசப்பாவை பார்த்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா எங்களை நம்பி இவ்வளோ பெரிய தரிசன திட்டத்தை கொடுத்துருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் 1 கோடி ஆத்துமாக்களுக்கு ஆதாயப்படுத்தி கொள்ளவும் கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்குரிய பலத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக அந்த காரியத்துக்காக செயல்படுகிற ஆஷ்லி அக்காவையும் உங்கள் டீம் மெம்பர்ஸையும் உடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் மீது கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த தரிசன திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் நீங்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய விசேஷத்தை ஞானத்தினால் அவர்கள் நினைப்புங்கப்பா. அநேக புதிய புதிய திட்டங்களை கர்த்தர் நீங்கள் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் 1 கோடி சிறு பிள்ளைகளை ஆதாயப்படுத்தி கொள்ளவும் கர்த்தர் அவளுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக அநேக சின்ன பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த எழுப்புதல் காலத்தில் அவங்களுக்கு எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போகிற உடைய கிருபைக்காக நன்றி. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். எனக்கு வீட்டுக்கு போற வழி மறந்து போச்சு. இந்த மொபைல் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து என்னோட மெமரி பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் வழியை கண்டுபிடிச்சு தரீங்களா? என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? என்ன மாதிரி நீங்களும் அதிகமா மொபைல் போன் யூஸ் பண்றீங்களா? உங்க மெமரி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாமா? முதல்ல டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. நான் போய் வேற யார்கிட்டயாவது இதை கேட்கிறேன். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு உங்களுடைய ஐக்யூவை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் வரும். 2 படங்களை பாருங்க, 5 வித்தியாசங்கள் இருக்கும். அதை சரியா கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, 5 கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்க ஐக்யூக்கு 10க்கு 10 மார்க்கு. ஒருவேளை 4 தான் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்கு. 3 கண்டுபிடிச்சிருந்தா உங்களுக்கு 6 மார்க்கு. 2 தான் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்கு. 1 கண்டுபிடிச்சிருந்தா 2 மார்க்கு. சரி, இப்போ அடுத்த படத்துக்கு போயிடலாமா? 4 பைப்ல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. அதுல பக்கெட்ல இருந்து விழுகிற தண்ணி எத்தனாவது நம்பர் பைப்ல இருந்து வந்துட்டு இருக்கு? கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கண்டுபிடிச்சிட்டிங்களா? 2 கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சரியான பதில். அதுக்கு 10க்கு 10 மார்க் போட்டுக்கோங்க உங்களுக்கு. ஒருவேளை வேற நம்பர் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு மார்க்கு இல்லை. அடுத்து மேக்ஸ்க்கான கொஸ்டின். அடுத்து ஒரு படத்தை பார்க்க போறோம். அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கு. அதை கண்டுபிடிச்சு கணக்கு போடுங்க பார்ப்போம். ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதுக்கு சரியான ஆன்சர் 21. கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க். அடுத்த ஒரு படத்தை பார்க்க போறோம். அந்த படத்துல 94 எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி, கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரியான ஆன்சர் கீழே இருந்து 3வது ரோல்ல 5வது இடத்துல இருக்கு. இதை நீங்க சரியா கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 மார்க். இப்போ கடைசியா ஒரு படத்தை பார்க்க போறோம். இதுல ஒரு யூனிகார்ன் மட்டும் வித்தியாசமா இருக்கு. அது எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, your time starts now. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் சரியாக கண்டுபிடிச்சி 50க்கு 50 வாங்கியிருந்தா
உங்கள் ஐக்யூ லெவல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒருவேளை மார்க் கம்மியாக வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் ஐக்யூ லெவலை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்கள் ஐக்யூ லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம பைபிள் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நடங்க. அப்புறம் மொபைல், ஃபோன், டிவி இப்படிலாம் உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, நீங்களும் ஒரு ஜீனியஸ் தான். என்ன டெஸ்ட் பண்ணியாச்சா? அப்படியே கூட இருந்தே கண்டினியூ பண்ணுங்க. கம்மியா இருந்தா மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ண வழிய பாருங்க. அப்புறம் ரகசியம், மொபைல் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. சரி, இப்ப போய் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து பாடுவோமா? வாங்க. பிரைஸ் லார்ட் குட்டீஸ். எல்லா ப்ரோக்ராமும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போவும் ஒரு முக்கியமான செக்ஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம ஏசப்பாவை வர்ஷிப் பண்ண போகிறோம். எத்தனை பேர் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? நம்ம தேவனை பாட்டுனால பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எவ்வளவோ நன்மைகளை ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்காங்கல்ல. இந்த 10 மாதமும் ஏசப்பா ஒரு பிள்ளையை தன்னுடைய தோளில் தகப்பன் சுமந்து கொண்டு வருவது போல் உங்களையும் என்னையும் அவர் சுமந்து கொண்டு வந்தார்ல. நம்ம அதை நினச்சி பாட போகிறோம். எல்லாரும் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? எல்லாரும் இருக்கிற இடத்துல நீங்கள் முடிஞ்சால் முழங்கால் படிடலாம், இல்லை எழும்பி நிற்கலாம். நம்ம ஏசப்பாவுக்கு மகிமை செலுத்த போகிறோம். நீங்கள் முழங்கால் படிட்டோ இல்லை எழும்பி நின்றோ கண்களை மூடணும். எல்லாரும் கண்களை மூடணும். கண்களை மூடி இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். ஏசப்பா பார்த்து கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து பிரைஸ் பண்ணுவீங்களா? அப்பா, இந்த 10 மாதங்கள் அளவும் கர்த்தர் எங்களை கண்மணி போல நடத்தி கொண்டு வந்தீங்களப்பா. உங்கள் கிருபை எங்களை தாங்கினுச்சு. உங்கள் அன்பு எங்களை விட்டு விலகவே இல்லையே. உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகவே இல்லையே. இதுவரைக்கும் எங்கள் தகப்பன் எங்களை நடத்தி வந்தீங்களே. ஒரு தகப்பனை போல எங்களை தோளின் மீது சுமந்து கொண்டு வந்தீங்களே. உங்கள் அன்புக்காக நன்றிப்பா, உங்கள் கிருபைக்காக நன்றிப்பான்னு சொல்லி வாய்களை திறந்து ஏசப்பாவை துதிப்பீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி இயேசுவை பார்த்து, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என் இயேசுவே, நீங்கள் தான் என் தகப்பன். நீங்கள் தான் என்னை சுமக்கிற தெய்வம். நீங்கள் தான் என்னை தோளின் மீது சுமந்து கொண்டு வருகிறவர், இதுவரைக்கும் நடத்தினவர், இனிமேல் என்னை நடத்துகிறவர் நீங்கள் தான் சொல்லி இயேசுவை பார்த்து, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பன். நீங்க சொல்லுவீங்களா? தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றுமில்ல, நீங்க நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றுமில்ல, நீங்க நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பன். எத்தனை நன்மை,
எத்தனை நன்மை நீங்க என் உங்க வாழ்க்கையில ஏசப்பா செஞ்சிருக்காருல. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்ன நீங்க எந்த தகுதியும் இல்லாத உங்களை என்னையும் ஏசப்பா இவ்வளவா நேசிச்சாங்களே. எத்தனை நன்மை, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எத்தனை நன்மை என் வாழ்க்கையில செஞ்சீங்களப்பா. எதை கண்டு என்ன நீங்க இவ்வளவா நேசிச்சீங்களப்பா. எதை கண்டு என்ன இவ்வளவு முழு உள்ளத்தோடு நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகுதிக்கு மிஞ்சு, தகுதிக்கு மிஞ்சு என்ன நன்மையால நிரப்புறீங்க. தகுதிக்கு என் தகுதிக்கு மிஞ்சு என்ன நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என் மேல் நீங்க உண்மையாக உதவாத என் மேல். சேர்ந்து பாடலாமா? தகுதிக்கு மிஞ்சு, தகுதிக்கு மிஞ்சு நீங்க என்ன நன்மையால நிரப்புறீங்க ஆண்டவரே. மிஞ்சு என்ன நன்மையால உதவாத, ஒன்றுக்கும் உதவாத, எதுக்கும் ஆகாத என்ன எனக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க உண்மையாக. நன்றி உமக்கே. கரங்களை உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே. ஏசப்பா பார்த்து கூப்பிடுவீங்களா? தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே. சொல்லுங்க, தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. நாங்க உங்களை உயர்த்துகிறோம்ப்பா. நீங்க தான் எங்க தகப்பன், நீங்க தான் எங்க ரட்சகர், நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. உங்க கரத்தில் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஐயோ, என்னோட டயர்ல அடிபட்டுடுச்சு. நீங்க போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வாங்க. என்னது ஃபர்ஸ்ட் எய்டு தெரியாதா? அது எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டு வாங்க. ஓகே, ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா? நீங்கள் கூட ஒரு வேளை விளையாடுவீங்க, விளையாடும் போது கீழே விழுந்துட்டா நமக்கு என்ன செய்யும்? காயப்பட்டுரும். எஸ், கரெக்ட். காயப்பட்டோன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அழுவோம். அப்புறம் எங்கே கொண்டு போவாங்க? ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லி முதலுதவின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனுஷனுக்கு ஒரு வேளை ஆக்சிடென்ட் ஆயிடுது, அல்லது ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வருது, அல்லது ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னால் நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அங்கே சுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட், முதலுதவி தேவை. அது எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் 11th செஞ்சுரியில் ஆரம்பிச்சிச்சு.
எதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் தொடங்கினாங்கன்னு சொன்னால், நிறைய போர்லாம் நடக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த போரில் காயப்பட்ட இராணுவ வீரர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரத்தத்தோடு கிடப்பாங்க. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு லேட் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், நிறைய பிளட்டு லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்க உயிருக்கே ஆபத்தாக மாறிடும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டேவும் அவங்களுக்கு இங்கேயே ஒரு சின்னதாக ஒரு ஃபஸ்ட் எய்டு செஞ்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது நிறைய உயிரை காப்பாற்றலாம். சரி, இந்த ஃபர்ஸ்ட் எய்டினுடைய நோக்கம் என்ன, அந்த ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு கிளிப்பிங் பார்த்துடலாமா? முதலுதவி சிம்பிளா நம்மளுக்கு கிடைக்கும் உபகரணங்களை வச்சு செய்யலாம். செப்டம்பர் மாதம் 2வது சனிக்கிழமை உலக முதலுதவி தினமாக கொண்டாடப்படுது. சரி, இந்த முதலுதவி செய்ய நமக்கு முதலுதவி பெட்டி தேவை. அந்த முதலுதவி பெட்டியில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? என்னென்ன காரியங்களுக்கு முதலுதவி தேவைன்னு பார்க்கலாமா? ஒரு நபருக்கு தீக்காயம் படும் போதும், அல்லது ஒரு நபருக்கு எலும்பு முறிவு ஏற்படும் போதும், இல்ல மூச்சு விட சிரமப்படும் போதும், குழந்தைகள் பிறக்கும் போதும், இல்ல திடீர்னு ஏற்படும் தசை பிடிப்பின் போதும் முதலுதவி தேவைப்படும். ஓகே, முக்கியமான ஒண்ணு, நம்ம வீட்டுல எப்பொழுதும் முதலுதவி பெட்டி இருக்க வேண்டும். அதுல தேவையான மெடிசின்ஸ் நம்ம வச்சிருக்கணும். முதலுதவி செய்யும் போதே அதற்கு மேற்பட்ட மருத்துவ உதவிகளுக்கு ஏற்பாடு செய்யணும். என்ன குட்டீஸ், அதனுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? பாருங்க, நீங்கள் கூட எப்போவுமே ஏதாவது ஒருத்தர் உங்களுக்கு அடிபட்டுருச்சு, ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் பயப்படாமல் அவங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறவங்களா இருக்கணும். திடீர்னு ஒருவேளை ஹார்ட் நின்றுச்சு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? அவங்க ஹார்ட்டில் என்ன செய்யணும்? லைட்டாக நம்ம பஞ்ச் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? ஹார்ட் திரும்ப துடிக்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை யாராவது உங்களுக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ கொஞ்சம் தண்ணி எடுத்து அவங்க ஃபேஸில் என்ன செய்யணும்? நம்ம அடிக்கும்போது அதுலேருந்து ரிலீஃப் ஆயிடுவாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் உன் ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுந்துட்டாங்க, அல்லது யாருக்காவது பிளட் வருது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை சின்னதாக வெட்டுக்காயம் பட்டுருச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? கையை எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அந்த பிளட்டு நின்றும். அல்லது சின்ன ஒரு பேண்டைட், ஸோ நம்ம கையிலையோ நம்ம எங்கே அடிபட்டிருக்கோம் அந்த இடத்துலலாம் நம்ம போட்டுடணும். யாருக்காவது காயப்பட்டிருக்கிறாங்க, யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வியாதியோடு இருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அப்படியே போயிடக்கூடாது. ஏன்னா ஜீசஸ் கூட என்ன பண்ணார் தெரியுமா? எங்கு போனாலும் அவர் நன்மை செய்யக்கூடியவராக இருந்தாராம். எல்லாரையும் பார்த்து இரக்கம் செஞ்சு என்ன பண்ணார்னா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தாராம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் என்ன பண்ணணும் தெரியுமா? இரக்கமுடையவர்களாக இருக்கணும். ஸோ அந்த இரக்கத்தோட உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, எதிர்த்த வீட்டுக்காரவங்களுக்கு எல்லார் மேலேயும் இரக்கமாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் என்ன செய்யலாம்? நிறைய இந்த பெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் அங்கங்கே கிடக்கும். ஸோ அதுகளுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணலாம். ஓகே குட்டீஸ், இந்த ஃபர்ஸ்ட் எய்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறோம். ஏசப்பா சொன்ன மாதிரி நம்ம எல்லார் மேலேயும் இரக்கமாக இருப்போம். ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஓகே, அடுத்த எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். ஓகே, பாய். கத்துக்கிட்டீங்களா? இப்போ கர்த்தரோட வார்த்தையை கேட்க போறோம். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாத்துக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம இரக்கம் செய்யணும் அப்படிங்கிற டாப்பிக்கில் நிறைய காரியத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி. ஒரே ஒரு வசனம், அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம அழகான வேதத்திலிருந்து ஒரு சூப்பரான ஒரு கதையை கேட்க போகிறோம். சரியா? இப்போ நான் வாசிக்கிறேன். லூக்கா 6வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்காங்க நம்ம இரக்கமுள்ளவங்களாக இருக்கணுமா, எல்லாத்துக்கும் இறக்கப்பட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏசப்பா இரக்கமுள்ளவங்க. ஏசப்பா நமக்கு இறக்கப்பட்டு என்ன கொடுத்துருக்காங்க?
பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்துருக்காங்க. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கறதுக்காக ஏசப்பா ரத்தத்தையே சிந்திருக்காங்க, உயிரையே கொடுத்துருக்காங்க, திரும்ப உயிரோட வந்திருக்காங்க. ஏசப்பாவோட ரத்தத்தினால நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஏசப்பா நம்ம செஞ்ச எல்லா தப்பையும் இறங்கி மன்னிச்ச மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு இரக்கம் செய்யணும். அதை நிறைய வழியில் செய்யலாம். உங்களுக்கு யார் யாரெல்லாம் விரோதமாக தப்பு செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் நம்ம மன்னிச்சிடலாம். ஏன்னா ஏசப்பா நமக்கு மன்னிப்பு கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதனால் நம்ம மற்றவங்களுக்கு மன்னிக்கணும். இன்னொரு வழியில் நம்ம இரக்கம் செய்கிறதுனா எப்படி? உதவி செய்கிறது. அதை நம்ம எப்படி செய்யணும்? ரொம்ப சந்தோஷமாக செய்யணுமா, ஜாலியாக செய்யணுமா, உற்சாக மனதோடு செய்யணும்னு சொல்லி ஏசப்பா வேதத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. சரியா? அதை குறித்து ஒரு சூப்பரான ஒரு கதை கேட்கலாமா? சரி, ஏசப்பா இந்த பூமியில் வாழ்ந்து அற்புதம் செஞ்ச நாட்கள் உண்டு தெரியுமா? அந்த நாட்களில் ஒரு சம்பவத்தை ஏசப்பா சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு நடந்து போகிறான். அந்த நாட்களில் கழுதை மேலே போவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி காரு, பஸ்ஸு, ட்ரெயின், பைக் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ அந்த நாட்களில் கழுதை மேலே போவாங்க, இல்லைன்னா நிறைய நடந்து தான் போவாங்க. இப்போ பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் நடந்து போகிறார், கையில் ஒரு கம்பை வச்சுட்டு அவர் நடந்து போகிறாரு. இப்போ ஏதோ ஒரு வியாபார விஷயமா இல்லை ஏதோ ஒரு வேலை விஷயமா அவர் போகிறார். அவர் போகும்போது அவர் கையில் பணம்லாம் வச்சுருப்பார் தானே. இதை பார்த்த வழியில் இருந்த கள்ளர்கள், திருடர்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? இவரை ஓடி வந்து அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. ஒரு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஏய் இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு தான் சொல்லி ட்ரெஸ் எல்லாம் பிடுங்கிக்கிறாங்க. இவர் கையில் இருந்த பணம், சாப்பாடு என்னென்ன வச்சுருந்தாரோ எல்லா காரியத்தையும் இவரை பிடுங்கிட்டு அடித்து கொடுமைப்படுத்தி ரத்த கோரையா அவர் அந்த இடத்துல போட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ இவர் ஜீவனுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. அடித்து போட்டுறாங்க, ரத்தம்லாம் வடியுது, இவர் சாகிற நிலைமையில் அந்த இடத்துல கிடக்கிறார். இப்போ அந்த கிடக்கிற நேரத்தில் தற்செயலா அந்த வழியில் ஒரு ஆசாரியன் வரார். ஆசாரியன்னா யார் தெரியுமா? ஆசாரியன்னா இப்போ நம்ம ஊரில் சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் மாதிரி. அவர் அந்த வழியாக போகிறார். அவர் எனக்கு ரொம்ப சர்ச்சுக்கு டைம் ஆகிட்டு, ரொம்ப நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வழியில் போனவர் அந்த மனுஷனை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வேகமாக நடந்து போயிடுறார், இறக்கம் செய்யலை. இப்போ இந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு லேவியன் வரார். லேவியன்னா யார் தெரியுமா? லேவியன்னா பாட்டு பாடுறவங்க. இவங்களும் தெய்வாலயத்தில் வேலை செய்கிறவங்க, ஒரு பெரிய ஊழியக்காரர்கள் தான் இவங்களும். இவரும் அந்த வழியாக எதாச்சியாக வாரார். அந்த வழியில் ஒரு மனுஷன், ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க, தண்ணி தண்ணின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் ஜீவன் போகிற கண்டிஷனில் இருக்காரு. இதை இந்த லேவியனும் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு எனக்கு வேலை இருக்குப்பா, நிறைய காரியம் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வழி வேலைக்கு போயிட்டார். இப்போ இந்த மனுஷன் சாக கிடக்கிறான், இவனோட உயிர் போக போகுது. இந்த கண்டிஷனில் அந்த வழியாக ஒரு சமாரியன் வராரு. சமாரியன்னா யாரு தெரியுமா? தேவனை குறித்து அறியாத ஒரு மனுஷன். ஏசப்பனா யாருன்னே தெரியாது, ஒரு புறஜாதி மார்க்கத்தில் உள்ள ஒரு மனுஷன். அவர் வாராரு. அவர் அவனை தூக்கி எடுத்து வச்சு அவனோட காயத்துலலாம் எண்ணெயை போட்டு தடவுறாரு. இந்தாப்பா அடிச்சு பட்டுட்டு அவனுக்கு இந்தா கொஞ்சம் தண்ணி குடின்னு சொல்லி அவனுக்கு உதவிகள் பண்ணுகிறார், இரக்கம் பண்ணுகிறார். அதை சந்தோஷமா செய்கிறாரு. ஐயோ ஒரு மனுஷன் சாக போறானன்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்ணி கொடுத்து எண்ணெய் போட்டு அவனோட காயத்துலலாம் மருந்தெல்லாம் தூக்கி போட்டு இவனை தூக்கி இவரோட கழுதை மேலே ஏற்றி வச்சு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரார். பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரார். அந்த காலத்தில் அதை சத்திரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட கொண்டு வந்து, ஐயா இந்த மனுஷன் வழியில் கிடந்தான், யாருன்னு எனக்கு தெரியாது, அவனுக்கு நான் ஃபஸ்ட் எய்டு உதவிகள் எல்லாம் நான் செஞ்சுட்டேன், அதனால் இன்னும் உயிரை எப்படியாவது காப்பாற்றிருங்க, இவன் பழைய நிலைமைக்கு வந்துடட்டும்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனையில் அனுமதி பண்ணுறார். அனுமதி பண்ணி அவன் நல்லா பெட் ரெஸ்ட் எடுத்து நல்லா மருந்தெல்லாம் போட்டு நல்லா சரியாயிட்டார். சரியான பிறகு அவர் விடலை. அந்த சமாரியன் என்ன தெரியுமா செய்கிறாரு? அந்த டாக்டர்கிட்ட கூடுதலாக பணம் கொடுக்குறாரு. இந்தாங்க இந்த பணத்தை கொஞ்சம் வச்சுக்கோங்க, அவனுக்கு இன்னும் என்னென்ன வைத்தியம் தேவைப்படுதோ எல்லாம் நீங்கள் செய்யுங்க, நான் நாளைக்கு திரும்ப வரேன், அவனுக்கு மருந்து கொடுங்க, மாத்திரை கொடுங்க, என்னென்ன தேவை எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுங்க, நான் கூடுதலாக பணம் தேவைன்னா கூட நாளைக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு இரக்கம் செய்கிறார். இந்த இரக்கத்தை தான் ஏசப்பா நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இரக்கம் செய்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏசப்பா நமக்கு இரக்கம் செஞ்சுருக்காரு தானே. ஏசப்பா நமக்கு எவ்வளவு அற்புதங்களை செஞ்சுருக்காரு, ஏசப்பா எவ்வளவு நன்மைகளை நமக்கு தந்திருக்காங்க. அப்போ நம்ம பெற்ற நன்மையை 4 பேருக்கு இறங்கி கொடுக்கணும். அதை வேண்டா வெறுப்பாக கொடுக்கக்கூடாது, சந்தோஷமாக கொடுக்கணும். இந்த சமாரியன் என்ன பண்ணாரு? அவருக்கு காயம் கட்டினாரு, எண்ணெய் பூசினாரு, ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்தாரு, அதுக்கு பணம் கொடுத்தாரு, இன்னும் பணம் தேவைன்னா கூட நான் தரேன், நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எவ்வளவு சந்தோஷமாக செய்கிறாரு பார்த்தீங்களா?
இதை போல நம்ம சந்தோஷமா மற்றவங்களுக்கு இரக்கம் செய்யணும். இந்த பண்டிகை நாட்களுக்கு நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த பண்டிகை நாட்களில் ஏழைகளுக்கு சந்தோஷமா நம்ம கொடுக்கணும். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது. சிலர் நினைப்பாங்க, நான் கொடுக்கறதுனால நான் சோர்ந்து போயிடுவேன், கொடுக்கறதுனால எனக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு வசனம் நான் வாசிக்கட்டா? நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 24வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்களுக்கு இறக்க செஞ்சு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஏசப்பா இவங்களை ஆசீர்வாதம் பண்ணி இன்னும் ஏசப்பா இவங்களை ஆசீர்வதிச்சு இவங்களை இன்னும் மேன்மேல் உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட தேவைகள்லாம் ஏசப்பா சந்திப்பாங்க. அதே இதில் இன்னொரு வசனமும் இருக்குது, அதை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 24-25 வசனம் நான் வாசிக்கிறேன். வாரி அறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. எல்லாத்துக்கும் நம்ம ஏழைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம குறைவுபட்டு போக மாட்டோம். நம்ம கொடுக்கறதுனால நம்ம பெருகிக்கிட்டே இருப்போம். அதான் இந்த வசனத்தோட அர்த்தம். வாரி இறைச்சி தண்ணி அந்த காலத்தில் அப்படி வாரி இறைப்பாங்க. அப்படி கொடுக்கறதுனால, அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கறதுனால நம்ம இல்லாமல் போயிட மாட்டோம். அப்படி கொடுக்கறதுனால ஒரு பக்கம் நம்ம கொடுப்போம், ஒரு பக்கம் ஏசப்பா நமக்கு தருவாங்க. அதனால சந்தோஷமா நம்ம இரக்கம் செய்யணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதுக்கு அடுத்து 25வது வசனம் பாருங்க. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீங்க கொடுத்தா ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க. உதார குணமுள்ளவங்களா இருக்கணுமா, நம்ம நல்ல சந்தோஷமான இருதயத்தோட எல்லாத்துக்கும் கொடுக்கறவங்களா இருக்கணுமா. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை ஏசப்பா ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நல்ல சமாரியனை பார்த்தீங்களா? அந்த சமாரியன் அந்த கஷ்டப்பட்ட மனுஷனுக்கு உதவி செஞ்சாரு. அந்த சமாரியனை ஏசப்பா ஆசீர்வதிச்சு பெருக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏசப்பா ஆசீர்வதிச்சு அவங்கள இன்னும் மேன்மேல் உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கறது நம்ம இந்த அளவுக்கு சந்தோஷமா இறக்க செய்கிறவங்களா நம்ம இருக்கணும், உற்சாக மனதோட இறக்க செய்கிறவங்களா இருக்கணும். இந்த மனசு உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஏசப்பா நீங்க எப்படி இறக்க செஞ்சீங்களோ அதை போல நான் இறக்க செய்யணும். ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? இப்படி எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா, நாங்கள் சந்தோஷமாக இறக்க செய்யணும் ஆண்டவரே. எங்கள் பிதா எங்களுக்கு இறங்கினது போல ஆண்டவரே நாங்கள் மற்ற ஜனங்களுக்கு இறங்கி கொடுக்கணும் ஆண்டவரே, பிறருக்கு இறங்கி கொடுக்கணும் ஆண்டவரே, ஏழைகளுக்கு இறங்கி கொடுக்கணும் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற இருதயத்தை ஆண்டவரே, தாராள குணமுள்ள இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறப்பா. கொடுக்கிறதுனால உள்ள ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடுக்கக்கூடிய தருணங்களை கர்த்தர் கொடுங்கப்பா. தேவன் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரோக்ராம் கடைசி செக்ஷனுக்குள்ளே வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் நிறைய ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போது நாங்கள் கேட்க போகிற கொஸ்டினுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் என்னென்னா 9488375315 அந்த நம்பருக்கு உங்களுடைய ஆன்சர் நீங்கள் அனுப்புங்க. ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எதனால் பாவம் செய்ய இடம் கொடுக்கவில்லை? ஆப்ஷன் ஏ கையினால், ஆப்ஷன் பி வாயினால், ஆப்ஷன் சி காலினால், ஆப்ஷன் டி தலையினால். செகண்ட் கொஸ்டின். இம்மாதம் ஜாலி டைம் ப்ரோக்ராமில் முதல் வாரத்தின் தலைப்பு என்ன? ஆப்ஷன் ஏ மனப்பூர்வமாய் இருங்கள், ஆப்ஷன் பி அன்பு செலுத்துங்கள், ஆப்ஷன் சி இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள், ஆப்ஷன் டி தீமைக்கு விலகு. தேர்ட் கொஸ்டின். யாருக்கு என் வாசலை திறந்தேன்? ஆப்ஷன் ஏ துன்மார்க்கருக்கு, ஆப்ஷன் பி பாவிக்கு, ஆப்ஷன் சி வழிப்போக்கனுக்கு, ஆப்ஷன் டி நல்லவனுக்கு. ஓகே குட்டீஸ், கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோர்த் கொஸ்டின் நான் வாசிக்கிறேன். இம்மாத ஜாலி டைம் நிகழ்ச்சியில் ஷார்ட் ஃபிலிம் எந்த வாரத்தில் ஒளிபரப்பப்பட்டது? ஆப்ஷன் ஏ 3வது வாரம், ஆப்ஷன் பி 4வது வாரம், ஆப்ஷன் சி 2ஆம் வாரம், ஆப்ஷன் டி முதல் வாரம். ஓகே, ஃபைனல் கொஸ்டின் வாசிக்கிறேன். சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை என்னவாக்கும்? ஆப்ஷன் ஏ ஞானவானாக்கும், ஆப்ஷன் பி நீதிமானாக்கும், ஆப்ஷன் சி நல்லவனாக்கும், ஆப்ஷன் டி உணர்வுள்ளவனாக்கும்,
ஓகே குட்டீஸ், உங்களுடைய ஆன்சர் நீங்கள் கரெக்டாக அனுப்புறீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்துக்கான போர்ஷன் என்னன்னா யோபு 33:34 அதிகாரம். மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. யோபு 33:34 அதிகாரம். இந்த சாப்டர்லேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் கொஸ்டின் கேட்போம். நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லுங்கள். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாமா? நம்ம சிங்கிங் டீம் ரெடியாக இருக்காங்க. ஓவர் டு சிங்கிங் டைம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி உற்சாகமாக நம்ம இறக்கம் செய்யணும்னு நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம், அப்படி தானே? ஸோ இப்போ நம்ம கடைசியாக ஒரு பாட்டு பாடி நம்ம முடிக்கலாம். நிறைய பேர் நீங்கள் குவிஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்க, நிறைய கொஷின் ஆன்சர்ஸ் அட்டன் பண்ணுறீங்க. வெரி குட். இதே மாதிரி கண்டினியூஸாக அட்டன் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் இன்னும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம கடைசியாக ஒரு பாட்டு பாடி நம்ம முடிக்கலாம். நம்ம இப்போது பி லைக் ஜீசஸ் பாடலாமா? ஓகேவா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? வித் ஆக்ஷன். ஜபத்தில் வல்லமை இருந்தது, அவர் கரத்தில் அற்புதம் இருந்தது. அவர் ஜபத்தில் வல்லமை இருந்தது, அவர் கரத்தில் அற்புதம் இருந்தது. நீயும் நானும் அவரை போல மாறணும், அவர் அன்பிலே அனுதினமும் மூழ்கணும். நீயும் நானும் அவரை போல மாறணும், அவர் அன்பிலே அனுதினமும் மூழ்கணும். Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. தாழ்மை இருந்தது, அவர் வாழ்வில் பரிசுத்தம் இருந்தது. அவர் செயலில் தாழ்மை இருந்தது, அவர் வாழ்வில் பரிசுத்தம் இருந்தது. நீயும் நானும் அவரை போல மாறணும், அவரை போல பொறுமையாக இருக்கணும். நீயும் நானும் அவரை போல மாறணும், அவரை போல பொறுமையாக இருக்கணும். Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Oh, 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 ஓகே குட்டீஸ், எல்லாரும் நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. இந்த ப்ரோக்ராம் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, bye. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.